ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கஷ்டம் ஏன் வருகிறது? சிலருக்கு நல்ல ஜாதகமாக கூட இருக்கலாம். நல்ல ஜாதகத்தை கொண்டவர்களும் வாழ்க்கையில் ஒரு சில கட்டங்களில் கஷ்டப்படுவதற்கு என்ன காரணம்? இது உண்மையில் உணர்ந்து நீங்கள் தெரிந்து கொண்டால் உண்மையில் நீங்கள் நிச்சயமாக வியப்பில் ஆழ்ந்து விடுவீர்கள். அதோட காரணங்கள் என்னென்ன தெரியுமா? தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தவறு தான். அப்படி என்ன தவறு செய்கிறோம்? அதை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எவர் ஒருவர் தங்களுடைய சொந்த பந்தங்களை மதிக்காமல் அலட்சியமாக மரியாதை குறைவாக நடத்துகிறார்களோ அவர்களுக்கு நவகிரகத்தின் ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் கட்டாயம் கிடைக்கவே கிடைக்காது. இப்படியாக சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நம்ப மாட்டீர்கள் என்று தெரியும். சாட்சியோடு சொன்னால் நம்புவீங்களா? பார்ப்போமா? எந்த கிரகத்துக்குரிய சொந்த பந்தம் எது என்பதையும் பார்த்து விடலாம். உங்களுடைய அப்பாவை நீங்கள் மரியாதையாக நடத்தவில்லை என்றால் அப்பாவிற்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை அவருக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு திருமணம் தள்ளி போகும், வேலை வாய்ப்பில் பிரச்சனை ஏற்படும், சொந்த தொழில் முன்னேற்றம் ஏற்படாது. ஏனென்றால் அப்பா ஸ்தானத்தை குறிப்பது சூரியன். உங்களுடைய அம்மாவை நீங்கள் மதிக்கவில்லை என்றால், அவர்களை மரியாதை குறைவாக நடத்தினால், அவர்களை அவமானப்படுத்தி பேசினால் கட்டாயம் உங்களின் அழகு குறைய ஆரம்பிக்கும், அறிவாற்றல் மங்கி போகும், குழப்பமான வாழ்க்கை வாழத் தொடங்குவீர்கள், மன நிம்மதியே இருக்காது. ஏனென்றால் அம்மா ஸ்தானத்தை குறிப்பது சந்திர பகவான். நீங்கள் கணவனாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் மனைவியை மரியாதையோடு தான் நடத்த வேண்டும். மனைவிக்கு மரியாதை இல்லை என்றால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி இல்லை. வீடு, மனை, வாகனம், சொத்து பத்து, சந்தோஷமான வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்கள் பெற வேண்டுமென்றால் மனைவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். மனைவி இடத்தை குறிப்பது சுக்கிரன். நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கு கட்டாயம் மரியாதை கொடுக்க வேண்டும். உங்கள் கணவர் இடத்தை குறிப்பது சத்ரு. ஆக அப்பா பார்த்தோம், அம்மாவை பார்த்தோம், கணவனை பார்த்தோம், மனைவியை பார்த்தோம், மற்றும் பிற சுற்றத்தார்களையும் சொந்தங்களையும் நாளை பதிவில் பார்க்கலாமே. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.